அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். அன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தி இந்த 11வது மாதத்தில் கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறாரு. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறப்பா, உங்கள் தேவனுடைய ஆண்டவர் கரம் இறங்கினதுக்காய் நன்றி. ஆண்டவரே தகப்பனே, நீர் வாக்கு கொடுக்கிற தெய்வம், அந்த பிரகாரமே நீங்கள் செய்வீர் என்று எழுதியிருக்குதப்பா. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆண்டவரே வார்த்தையின்படியே நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க போகிறதுக்காய் நன்றி. உங்கள் மகிமையின் பிரசன்னம் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும். கேட்கிறவர்கள் ஆண்டவரே இதை கவனமாக கேட்க புரிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லார் கரங்களை தட்டி ஆமென். சோத்திரம் சோத்திரம். ரூத் சரித்திர புத்தகத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் நான் படித்தேன். அப்போ படிக்கும்போது ஒரு காரியத்தை அங்கே படித்தேன். என்னென்னா, அந்த நியாயாதிபதி சரித்திர புத்தகத்தில் வந்து இந்த ரூத்தினுடைய மாமனார் பேர் வந்து எலிமெலேக்கு அப்படின்னு இருக்கு. ஆமென். இந்த எலிமெலேக்கு அப்படின்னா தேவனுடைய ராஜா என்று அர்த்தமா. ஆமென். என் தேவன் என்னுடைய ராஜா அப்படின்னு அர்த்தமா. ஆமென். ராஜாவுடைய மனைவி யார் அப்படின்னா நகோமி. அவங்களுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சியாக எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறவள் அப்படின்னு இருக்கு. ஆமென். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியாகவும் தேவனுடைய ராஜாங்கிற மனுஷன், அந்த ராஜாங்கிற அந்த பெயரையும் பெற்ற இந்த குடும்பத்தில் தான் பிள்ளைங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. கணவரும் இறந்து போயிட்டார். வாழ்க்கையில் தனித்து போன ஒரு நிலைமையெல்லாம் நகோமி இருந்தாங்க. ஆமென். இந்த சூழ்நிலையில் தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. பெத்லெஹேமுக்கு வந்து ரூத்தும் நகோமி 2 பேர் இருக்கிற சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு போவாஸுங்கிற ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு இந்த ரூத்து போகிறாங்க. ஆமென். அங்கே போன இடத்துல தான் அந்த ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொல்கிறார் இந்த வார்த்தையை, இப்போதும் மகளே நீ பயப்படாதே. ஆமென். இப்போதும் மகளே அப்படின்னா இப்போ சூழ்நிலை, இந்த நேரத்தில், இந்த வேலையில் அவள் என்ன கலக்கத்தோடு வந்தான்னு தெரியாது, என்ன வேதனையோடு வந்தான்னு தெரியாது, என்ன நினச்சி வந்தாலும் என்ன செய்யாது அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளை பார்த்து தான் இந்த போவாஸ் சொல்கிறாரு, இப்போதும் மகளே அப்படிங்கிறார். ஆமென். இப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்போதும் மகளே. சொல்லுங்க பார்க்கலாம், இப்போதும் மகனே, இப்பொழுது இந்த சூழ்நிலை, இந்த நேரத்தில் மகனே அப்படிங்கிறார். ஆமென். ஆமாம். அடுத்து சொல்கிறார் பாருங்களேன், நீ பயப்படாதே, நீ என்ன செய்யாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இது போவாஸ் வந்து ரூத்துக்கு சொன்ன வார்த்தை. ஆமென். இப்போ நமக்கு இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த போவாஸ் யார் அப்படின்னு, யாருக்கு அடையாளமானவர்னா இயேசுவுக்கு அடையாளமானவர். ஆமென். இவன் போவாஸ் வந்து செல்வந்தர்னு சொல்கிறாங்க. இயேசுவும் யார் அப்படின்னா வானத்தையும் பூமியும் படைத்த, வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர்தான் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஆமென். ஒரு போவாசு ரூத்தை பார்த்து சொன்னது போல தான் இன்றைக்கு போவாசு ஆகிய இயேசுக்கு செல்வந்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். அவர் யாருன்னா அவர் தான் ஐஸ்வர்ய சம்பர்னர். ஆமென். நம்மெல்லாம் எதை பார்த்து பழகிருக்கிறோம்னா, நம்முடைய தகப்பன், நம்முடைய சந்ததி, நம்முடைய இதை பார்த்து தான் என்ன செஞ்சுருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். ஆமென். 1 கோடிக்கு ஒரு சொத்து வாங்கினா நம்ம என்ன செய்வோம், என்ன சொல்ல மாட்டேங்கல, நம்ம குடும்ப பின்னணியை பார்ப்போம், நம்முடைய சூழ்நிலையை பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஆகுமா, 1 கோடிக்கு சொத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது. நேற்று நைட்டு வந்துக்கிட்டு இருந்தான் ராபின் சொன்னால், இது 1.5 கோடி காரு அப்படின்னா, எவ்வளவு, இந்த நமக்கு முன்னாடி போகிற காரு 1.5 கோடி அப்படின்னா, அப்படியா, அது நமக்கு எப்படி இருக்குது, 1.5 கோடியா அப்படின்னு தெரியுது. ஆமென். ஆனால் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு 1.5 கோடியெல்லாம் சர்வதாரணம் தான். ஆமென். அல்லேலூயா.
ஆனால் நமக்கு என்ன பார்வை இருக்குன்னா, நம்ம எதை பழகி இருக்கிறோம்னா, நம்ம தகப்பன், நம்முடைய பிள்ளைகள், நம்ம சொத்து, நம்முடைய இது மதிப்பு, இதைத்தான் பார்த்து என்ன செஞ்சுருக்கிறோம், வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்த சிந்தையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஐஸ்வர்ய சம்பந்தர் சொல்கிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். சொல்லுங்க பார்க்கல, உனக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார், அவர் எனக்கு செய்வார். ஆமென். ஒரு சில சம்பவங்கள் நான் சொல்கிறேன். அந்த வசனத்தின்படி ஒரு சில காரியங்கள் நான் கற்றுக் கொடுத்தார். ஆமென். குருடன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அவன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். வழியோரம் உட்காந்து என்ன செய்கிறான், பிச்சை எடுக்கிறான். ஆனால் பிச்சை எடுக்கிறவன் வந்து வழியில் போகிற எல்லாரையும் பார்த்து கேட்குறான். ஆனால் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் கேட்ட உடனே அவன் கேட்குறான் பக்கத்தில் உள்ளவர்கள்ட்ட, என்ன சத்தம், இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த வழியாக இயேசு என்ன செய்கிறார், நசரேயனா இயேசு நடந்து போயிட்டுருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவன் அடுத்த நிமிஷமே அவன் என்ன செய்கிறான்னா, டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்றான். என்ன எப்படி கூப்பிட்றான்னா, தாவீதின் குமாரனே எனக்கும் இறங்கும் என்று கூப்பிட்டானா. சொல்லுங்க பார்க்கல, எப்படி கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே எனக்கு. அடுத்த 48வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனை அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் கூப்பிட்றத என்ன செய்யலை, முன்னிலும் அதிகமாக என்ன செய்கிறான், கூப்பிட்டான். உடனே இயேசு என்ன செய்கிறார், நின்று அவனை அழைத்து வர சொல்கிறாரு. இயேசு ஒன்று அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கிட்ட போய் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வி பாருங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆமென். சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இப்போ அவன் வந்து பிச்சை எடுக்கிறவன் தான், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டால் அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு கோடியை என்ன செய்யுங்க, என்ன நமக்கு இப்போ தேவை 1 கோடி. ஆமென். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ அதை கொடுங்க அப்படின்னு என்ன செஞ்சுருக்கலாம், அவன் கேட்டிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அவன் கேட்டது எது அப்படின்னா, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். அவன் என்ன கேட்குறான், பார்வை அடைய. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு பார்வை வேணும். ஆமென். அப்போ அவன் கேட்டதை என்ன செய்தாரான், உடனே அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா. நீங்கள் நான் உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், என்னையும் பார்த்து கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும். ஆமென். இப்போ நம்ம குருடன் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லணும், பார்வை அடைகிறதுக்கு நம்ம இல்லை, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோடு இருக்கிறோமோ, என்ன காரியத்தோடு இருக்கிறோமோ, அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஒரு நாள் வந்து மளிகை சாமான் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி இந்தாங்க வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் காசு இல்லை. ஆமென். சோதரர் என்ன செய்கிறது, லிஸ்ட்டு வந்துருச்சு, என்ன செய்யணும், பணம். மளிகை சாமான் கடைக்காரன் வந்து சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்தேன்னா, திடீர்னு என்னதில் ஆவியானவர்கிட்ட உணர்த்துறாரு, நீ அந்த ஜாமான் வாங்கி அந்த எழுதின அந்த பேப்பர் மேலே கையை வச்சு, ஆண்டவரே இது தேவையை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணு, நான் சந்திக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. காலையிலேயே முடிஞ்சு வச்சு காரியம். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. என்னது, ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார், ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலையே. ஆமென். அல்லேலூயா. அப்படி தான் நமக்கு நினைப்பு வரும். ஆனால் பகல் 12 மணி நேரம் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்குறேன் பக்கத்தில், பகல் 12 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று என்ன செய்யும், நடக்கும். ஆமென். இப்போ திடீர்னு ஒரு அக்கா ஃபோன் பண்ணாங்க, எங்கள் வீட்டில் பொருள் வாங்கி வச்சுருக்குறோம், இந்த வீட்டை சீர்படுத்தணும், எங்களுக்கு கொஞ்சம் உதவி அது ஜெபம் பண்ணுங்க, அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். சோத்திரம். நாங்கள் காலையில் போக முடியல, சாயந்தரமாக போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, போனோம். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. ஆமென். இந்த மளிகை ஜாமான் எவ்வளோ ஒன்று வாங்கணும்னு ஜெபம் பண்ணணும், அதே பணத்தை கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே பணத்தை கையில் கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆமென். இப்போ நீங்கள் உங்களுக்கு 10,000 ரூபா வேணும் அப்படின்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாயின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னட்ட, நான் என்ன செய்யணும், இந்த 10,000 எனக்கு வேணும்னு நான் கேட்டால் அவர் என்ன செய்வார், தருவார். ஆமென். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம மூளை அறிவில், நம்ம பார்த்ததில், நம்ம ரசித்ததில் இதைத்தான் என்ன செய்கிறோம், நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். ஆமென். அவனுடைய வாழ்க்கையை அவனே பாருங்களேன், அவன் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஊரெல்லாம் பிச்சை எடுக்கிறான்.
வழியோரமாக உட்காந்து பிச்சை எடுக்கிறான். ஆனால் இயேசுவை கண்ட உடனே அவன் கேட்குற கேள்வியை பாருங்களேன், நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்க, நான் என்ன செய்யணும்? பார்வை அடையணும். பார்வைன்னா சாதாரண இல்லை, குருடன் கண்ணை திறக்கிற சாதாரண காரியமா? ஆமென். அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென். இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதையும் சொல்கிறார். ஆமென். நீ உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் என்ன செய்வேன் ஆண்டவர் சொன்ன தெய்வம் நிச்சயமாக நமக்கு இந்த மாதம் முழுவதும் நமக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்ய போகிறார். நல்லா கையை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறாரு. நம்ம குடும்பத்துக்கு செய்ய போகிறாரு, நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறாரு, திருச்சபைக்கு செய்ய போகிறாரு. நமக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் என்ன செய்ய போகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக இந்த ரூத்துக்கு எப்படி போவாஸ் செல்வந்தராயிருந்து சொன்னார், இது போல் கடவுளும் நமக்கு செல்வந்தராய் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆமென். அவர் தான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் என்ன செய்வேன். ஆமென். இந்த வார்த்தையில் படிச்சுட்டு இருக்கும்போது சங்கீதம் 20வது சங்கீதத்தில் தாவீதை இப்படி வாழ்த்துறாங்க. 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்முடைய வேண்டுதலை எல்லாம் அவர் கர்த்தர் என்ன செய்வாராக? சொல்லுங்க பார்க்கலாம். உம்மது வேண்டுதல் எல்லாம் என்ன செய்ய கர்த்தர்? அப்போ நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்பதை ஜனங்கள் அறிந்து தான் சொல்கிறாங்க, உம்மது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சவங்க பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே அவர் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். அதுக்கு முந்தின வார்த்தையில் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உம்மது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி. ஆமென். அப்போ உங்கள் மனசில் என்ன விரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு என்ன செய்ய போகிறாராம்? தந்தருளுவார். நல்லா உச்சாமல் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரளி. ஆமென். என்னதை விரும்பி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு என்ன செய்வாரா? தந்தருளுவார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தந்தருளுவா, எனக்கு தருவார், என் குடும்பத்துக்கு தருவார், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? தருவார். ஆமென். இப்போ யோசேப்பு பானபாத்திரக்காரனுக்கு ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்கிறான், இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள நீ ராஜாட்ட போவேன், உன் தலை உயர்த்தப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ஒரு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி முடிச்சிட்டான். சொல்லிட்டு சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது நீ என்ன செய்ய, என்ன நினச்சி இந்த எபிரேய பிள்ளையாண்டானுக்கு ஒரு உதவி செய்யணும், எப்படியாவது சிறையை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். எப்படி சொல்கிறான்? நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40 14, 15. நான் அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கல. இந்த இடத்திலிருந்து நான் என்ன செய்யப்படணும்? விடுதலையாக்கப்படும். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன ராஜாட்ட சொல்லி எப்படியாவது விடுதலை அடையணும். அதுக்கு நீ என்ன செய்? பரிந்து பேசு, நீ எப்படியாவது சொல்லு, ராஜாட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார். ஆமென். ஆனால் கிட்டத்தட்ட அவன் என்ன செஞ்சானா, பானபாத்திரக்காரன் சுத்தர மறந்துட்டானா. ஆமென். எப்படி மறந்துட்டானா? வாசிங்கள 23வது வசனம். ஆனாலும் எப்படி கெஞ்சி சொன்னான் பாருங்க. நீ வாழ்வடைந்திருக்கும் போது எனக்கு உதவி செய்கிறான்னா நன்றி என்ன செஞ்சிட்டான். சரி, எப்படித்தான் அவன் மறப்பான். ஆமென். ஆனால் அப்படி மறக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா ஆண்டவரே என்ன செய்தார்? அவனை மறக்க பண்ணிட்டார். ஆமென். சோதரர் 2 வருஷம் சென்று தான் இவனுக்கு என்ன வருது அப்படின்னா, அப்போத்தான் ஆண்டவர் நினைப்புட்டுறாரு, இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான், இவனை பற்றி நீ என்ன செய்ய சொல்லுன்னு சொல்லி. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான், இவன் இப்படி என்ன செய்வான், அர்த்தத்தை சொல்லுவான் அப்படின்னு என்ன செய்ய
சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். ஆமாம், இந்த 41:1 சொல்லியிருக்கு, 2 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னு இருக்கு. ஆமென். 2 வருஷம் பின்பு தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆகா எபிரேய பிள்ளையாண்டவத்தை இருக்கிறான்னு சொல்லி. ஆமென். இப்போ இந்த யோசேப்புக்கு மனசெல்லாம் என்னன்னா, இந்த இந்த விடுதலைக்காகத்தான் ஏங்குது. ஆமென். அவனுடைய மனசெல்லாம் அதுதான் வேண்டுது. உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்கிறார். அவனுக்கு வேண்டியது என்னென்னா ராஜ பதவி. ஆமென். அவனுக்கு வேண்டியது அவனை இப்போ அவனுக்கு வேண்டியது என்ன? விடுதலை போதும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நான் அவனை உயர்த்தி வைப்பேன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து உயர்த்தியும் வைத்தார். ஆமென். அந்த தெய்வம் தான் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம நினைக்கணும், நமக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார். நல்லா பக்கத்தில் கையை பிடிச்சவங்க பார்க்கல, எனக்கு வேண்டியபடியெல்லாம் என் தெய்வம் செய்வார். எவன் தெய்வம் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் தான் எனக்கு ஆளுகை செய்கிறவர், அவர் எனக்கு தருவார். ஆமென். அவர் தான் எல்லாம். ஆமென். அப்போ அந்த போவாஸ் செல்வந்தன் தான் ரூத்துக்கு இந்த வார்த்தை சொல்கிறான். ஆமென். உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் என்ன செய்வேன். ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நம்ம ஆசைப்போம். ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் போதும், நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு இருக்கு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள என்ன செய்கிறவரா? கிரியை செய்கிற வல்லமையின் படியே. ஆமென். அப்போ நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக என்ன செய்கிறவரா? நமக்குள்ள செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. ஆமென். அவர் தான் வல்லவர். ஆமென். அவர் இந்த நமக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாருன்னா அவரால் செய்ய முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம 10 பவன் 20 பவன் இவ்வளவு தான் என்னால் போட முடியும் அப்படின்னு நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பெண் பார்க்குறவங்கள்ட்ட சொல்கிறோம். ஆமென். மாப்பிள்ளை பார்த்தா சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை விட பெருசாக செய்யத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? நமக்குள்ள வல்லமையான கிரியை செய்கிற தேவனா நமக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். நாமெல்லாம் எதை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறோம்னா நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியம், நம்முடைய இதைத்தான் பார்த்து என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னொரு இது இருக்குது, அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார், அவர் செய்ய முடியும். ஆமென். அதான் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே என்ன செய்கிறவரா? கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் என்ன செய்கிறார்? செய்ய வல்லவராகி அவருக்குன்னு சொல்லியிருக்குது. ஆமென். ஆமாம். யோசேப்புக்கு செய்ய வல்லவராக இருந்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். ஆமாம். ஒரு குழியில் கடந்தவனை தூக்கி எடுத்து சோத்திரம் மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி எடுக்கிறேன்னு சொன்னான். தூக்கி எடுத்து அவனை அரசவையில் உட்கார வைக்க முடியுமானா அந்த வல்லமையுள்ள தெய்வம் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு? ஆமென். ஆமாம். நம்ம எந்த வல்லமையை பார்த்துருக்கோம்னா உலக வல்லமையை தான் பார்த்துட்ருக்குறோம். ஆமென். ஆமாம். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், நமக்குள்ளிருந்தும் சில காரியங்களை கர்த்தர் தாராளமாக செய்ய வைப்பார். ஆமென். வல்லமையை கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. ஒரு காரு சீர் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா? திருமணம் பண்ணி கொடுக்கும்போது என் பிள்ளைக்கு ஒரு கார் நான் வாங்கி கொடுப்பேன். நமக்கு என்ன மைண்டு வருது? சாதாரணமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளையை கொடுத்தாமா போனோமா விடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமென். ஆனால் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு ஆண்டவருடைய இந்த கிரியை நடப்பிக்கிற தேவன் உங்களுக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். பணம் படைத்தவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை பார்க்கலாம், பணம் இல்லாத நமக்குள்ள அவருடைய வல்லமையின் கிரியை என்ன செய்து உள்ள அது சிருஷ்டிக்க முடியும். ஆமென். அது உருவாக்க முடியும். ஆமென். நம்முடைய தேவையை சந்திக்க அது என்ன செய்யும்? முடியும். எதுனா நமக்கு உள்ளே இருக்கிற வல்லமை. சொல்லுங்கள் பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு உள்ளே இருக்கிற
இந்த வல்லமை கிரியை நடப்பிக்கும். இங்கே காரை வாங்கி கொடுக்கணும்னு மட்டும் கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் எங்கிட்டாவது ஒரு காரை என்ன செய்வார்? ஆமென். நமக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்த தான் அவர் இருக்கிறார். ஆமென். நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யத்தான் அவர் என்ன செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். இது என்னுடைய இதுக்காக நான் சொல்லலை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:11. நீங்களும் ஜெபத்தில் இந்த காரியத்தை சொல்லி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் போதும். பாருங்கள், நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு இல்லை மற்றவர்களுக்கா நமக்கா சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். அப்போ ஜீவனுள்ள தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், வல்லமையின் கிரியை நடப்பிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் மேலே என்ன வைக்கணுமா? நம்பிக்கை வைங்க. ஆமென். அந்த நம்பிக்கை கிரியை நடப்பிக்கும். ஆமென். ஆமாம். நாம் அனுபவிப்பதற்கு ஒரு கார் வேணும், நாம் அனுபவிப்பதற்கு ஒரு பைக்கு வேணும், நாம் அனுபவிப்பதற்கு ஒரு விஸ்தாரமான இடம் செய்யணும் வேணும். ஆமென். நாம் அனுபவிப்பதற்கு இந்த தேவை. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் இல்லையா? நீங்கள் தான் அதை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியாமல் என்ன ஒன்று சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் அனுபவிப்பதற்கு எத்தனையோ பேர் 1 கோடி 1.5 கோடி 2 கோடியில் காரில் போனால் நாம் அனுபவிக்க முடியாதா? சொல்லுங்கள், என்ன ஒன்றும் சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆமென். இந்த வசனத்தை சொல்லுங்கள், நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமென். ஆமாம். நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். நாம் அவரை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. அவர் என் தகப்பன், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் தான் சொல்கிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமென். ஸோ உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் சொல்லணும், உனக்கு வேண்டியபடியெல்லாம் என்ன செய்வேன்னா செய்வேன், உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தருவேன் அப்படிங்க என்ன செய்யணும் தைரியமாக. எங்கேருந்து வாங்கி கொடுப்பேன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும், என் முழங்கால் இருக்குது, நிச்சயமாக என்ன செய்யும், அது வரும், நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமென். தகப்பனிடத்துலேருந்து எல்லாமே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், தகப்பனிடத்துலேருந்து என்ன செய்யும், எல்லாமே வரும். ஆமென். ஆமாம். நீங்கள் விசுவாசித்தா கர்த்தர் உங்களுக்கு பலன் என்ன செய்வார், காண செய்வார். ஆமென். இந்த மனவாட்டிக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்யத்தான் இருக்கிறார். ஆமென். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நான் யாருக்கு செஞ்சார்னா இந்த ரூத்துக்கு அந்த போவா செய்தார். ஆமென். இப்போ இந்த மனவாளனாகிய இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஆனால் நாம் கேட்குறதுக்கு என்னவா இருக்குது, நம்ம தகுதியை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய காரியத்தை பார்த்து, இது நடக்குமா நடக்காத, நாளைக்கு இப்போ கேள்விப்பட்டால் நம்மளை ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, நொன்ற மாட்டேறியா, என்ன பெருசாக சொன்னாங்க ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை, நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு வெட்கப்படுறோம். ஆமென். இல்லை, நீங்கள் உங்களுக்கு வேண்டியெல்லாம் செய்ய அந்த தெய்வம், ஐஸ்வர்யமுள்ள தெய்வம், எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் வருகைக்கு முன்பாக தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவாய் அவர் கிரியை நடப்பிக்கிற தேவனா என்ன செய்கிறார்னா நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே இருக்கிறார், அவர் நமக்கு உள்ளதான் இருக்கிறார். ஆமென். அவர் தான் இந்த கிரியையில் என்ன செய்ய நடப்பிக்க முடியும். அவர் தான் என்னுடைய மனவாளன். சொல்லுங்க பார்க்கலாம், சபையே. ஆமாம், நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி. ஆமென். அப்போ அவருடைய நம்முடைய மனவாளனாக இருக்கிற அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென். ஆமென். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்து நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய வருகையில் அவரோடு கூட போய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் பிடித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். இப்போதும் மகளே, நீ பயப்படாத. எத்தனையோ காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து வந்திருக்கிறீங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் எத்தனையோ ஒரு கலக்கம் இருக்குது, எத்தனையோ வேதனை இருக்குது.
ஆமாம், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இப்போதும் என்று சொல்கிறார். இப்போதும் மகளே நீ பயப்படாத. இந்த சூழ்நிலை ஒரு வேளை உங்களை பயப்படுத்துது, உங்கள் காரியம் ஒரு வேளை உங்களை பயப்படுத்துது, இருக்கிற காரியங்கள் உங்களை பயப்படுத்துது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. ஆமாம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேங்கிறாரு. யார் அது சொல்கிறதுன்னா, நாம் நினைக்கிறோம் ஏதோ சாதாரண ஒரு தகப்பன் சொல்கிறான்னு நம்ம நினைக்கிறோம், சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிற வார்த்தையை நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் ஐஸ்வர்ய சம்மனாக இருக்கிற கடவுள் சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் கையை பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க அப்பா, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் நீங்கள் சொன்ன தெய்வம். ஆமாம், எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்பாமா எல்லாரும். ஆண்டவரை எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நீங்கள் செய்கிற தெய்வம், நீங்கள் செய்ய போகிறக்காய் சோத்திரப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய போகிறக்காய் சோத்திரம். என் குடும்பத்துக்கு வேண்டியதை செய்ய போகிறீங்க, அதற்காக சோத்திரப்பா. ஒரு குருடனை பார்த்து ஆமாம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்ட போது, ஆமாம் ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறேன், ஆமாம் நீ என்ன செய்ய, ஆமாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் கேட்ட உடனே நான் பார்வையடையன்னு கேட்டானே. ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. இப்போ நீங்கள் வாயை தந்து சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு வேணும், எவ்வளவு பணம் எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்குது, இந்த காரியத்தை எனக்கு ஒரு ஜெயம் வேணும், எந்த காரியத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தாவீது யுத்தத்துக்கு போய் கலங்கி போய் வந்த நேரத்தில் தான் ஆமாம் இந்த 20வது சங்கீதத்தை ஆமாம் ஜனங்கள் சொல்கிறாங்க, உம்முடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி, உன் வேண்டுதலை எல்லாம் அவர் செய்வாராக, உன் வேண்டுதலை எல்லாம் அவர் கேட்பாராகன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பல விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு நேரத்துக்கு வந்திருக்கலாம். உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் செய்ய போகிறாரு, உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் செய்ய போகிறாரு. ஒரு யோசேப்பு மனம் விரும்பினது, ஆமாம் சிறையை விட்டு வெளியே வந்தால் போதும் தான் மனசு விரும்புச்சு. ஆனால் வேண்டுவதற்கும் ஆமாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் சிறிய செய்தாரு. அந்த தேவனத்தை நம்ம ஆராதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு தெரியலப்பா. ஆனால் என் குறுகின பார்வை, என் குறுகிய எண்ணம், ஆமாம் என் குறுகிய விசுவாசம் என்னை அப்படி மட்டுப்படுத்திருச்சுப்பா. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆமாம் நாங்கள் ஆண்டவரே யோசேப்பை போல விசுவாசித்து, ஆண்டவரே உங்களை ஆண்டவரே யூத்தை போல விசுவாசித்து, ஆமாம் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொன்ன இந்த போவாசி எல்லாவற்றையும் செய்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, ரகதுரமலதலரரா. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரையா. ஆராதனை, ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் என்பலனே மறைவிடமே, என்னுறைவிடமே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆராதனை ராஜா அப்பா உங்களுக்கு தான் இதுவரை உதவின எபினேசரே எப்படி பாருங்க. ஆமை இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே அப்பா எப்படிப்பா நன்றி சொல். ஆராதனை, ஆராதனை ஓ அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை ஓ அப்பா நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாக நமக்கு கொடுக்கிறவர் இருக்கிறாரு.
அவர் தான் சொல்கிறாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீ அனுபவிக்கிறதுக்கு என்னவெல்லாம் தேவையோ, நீ என்னவெல்லாம் தேவையாயோ இருக்கிறாயோ அதெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று ஆமாம் ரூத்துக்கு சொன்னது போல தான் நமக்கு சொல்கிறாரு. கண்களை மூடி அப்படி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வழியா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்தி எங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் நீங்கள் செய்து வேண்டிய சுகத்தை, வேண்டிய ஆரோக்கியத்தை, வேண்டிய ஆண்டவர் பணத்தை, எங்களுக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நீங்கள் கொடுத்து எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின்